வாக்காளர் திருத்தத்திற்கு பிறகு தமிழகத்தில் நடைபெற்று வரும் முதல் தேர்தல். பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 70% வாக்குகள் பதிவு. குடும்பத்துடன் ஜனநாயக கடமையாற்றினார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். துணை முதல்வர் உதயநிதியும் மனைவி மகனுடன் வாக்களித்தார். எடப்பாடி தொகுதியில் உள்ள சிலுவம்பாளையம் கிராமத்தில் வாக்களித்தார் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி. குடும்பத்தோடு சென்று ஜனநாயக கடமையாற்றினார். சென்னை நீலாங்கரையில் வாக்களித்தார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான். தனது மனைவியுடன் சென்று ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். தாவேக தலைவராக சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக வாக்களித்தார் விஜய். சோழிங்கநல்லூர் தொகுதியில் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். திருப்பத்தூர் அருகே வாக்களித்ததை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டதால் சர்ச்சை. தாவேக நிர்வாகியை கைது செய்த காவல்துறை. கலசப்பாக்கம் தொகுதியில் வாக்குப்பதிவு எந்திரத்தை உடைத்ததாக 4 பேர் கைது. சுயேட்சை வேட்பாளர் வெங்கடேசன் உட்பட 4 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பொதுமக்கள் போராட்டம். வாக்குச்சாவடிக்கு அருகே நின்றிருந்தவர்களை காவல்துறையினர் தாக்கியதாக குற்றச்சாட்டு. ஆம்பூரில் வாக்களிப்பதற்காக ஆவணங்களை எடுத்து வராத அதிமுக வேட்பாளர் வெங்கடேசன் செல்போனில் உள்ள டிஜிட்டல் ஆவணங்களை காட்டி வாக்களித்தார். திருமண கோலத்தில் வந்து வாக்களித்த மணமக்கள் திருமண நாளில் ஜனநாயக கடமையை ஆற்றியதாக பெருமிதம். அரியலூரில் வாக்களித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக கூட்டணி வெல்லும் என பேட்டி. விருகம்பாக்கத்தில் 2 மகன்களுடன் சென்று ஜனநாயக கடமையாற்றிய தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த். மதச்சார்பற்ற கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று பிரேமலதா பேட்டி. வேளச்சேரி தொகுதியில் உள்ள அடையாறு மாதிரி பள்ளியில் குடும்பத்தினரோடு வாக்களித்த அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன். புதிய விட்டில் பூச்சிகளை கண்டு ஏமாற வேண்டாம் என அறிவுறுத்தல். சென்னை தியாகராய நகரில் மகள்களுடன் சென்று வாக்களித்த பாமக தலைவர் அன்புமணி. ஊழலின் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கின்ற நாள் என்று வாக்களித்த பிறகு பேட்டி. சென்னை தேனாம்பேட்டையில் மகளுடன் சென்று வாக்களித்தார் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன். மாற்றம் வந்து கொண்டே இருப்பதாக பேட்டி. சென்னையில் வாக்களித்தார் வி.கே. சசிகலா.
சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் மையத்தில் தனது வாக்கினை செலுத்தினார். கையில் மல்லிகை பூவை சுற்றிக் கொண்டு வாக்களிக்க வந்தார் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன். தாம் மதுரைக்காரன் என்றும் பேட்டி. ஜனநாயக கடமையாற்றி வரும் வேட்பாளர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள். அவரவர் தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு. ஜனநாயக கடமையாற்றினார் நடிகர் அஜித்குமார். சென்னை திருவான்மியூரில் உள்ள வாக்குச்சாவடியில் முதல் நபராக வாக்களித்தார். ஆட்சி மாற்றம் குறித்த கேள்விக்கு நோ நீட் என்று அஜித் கூறியதாக பரவிய தகவல் தவறானது. மாற்றம் தேவையில்லை என்று நடிகர் அஜித் கூறவில்லை என மேலாளர் சுரேஷ் சந்திரா விளக்கம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் நடிகை த்ரிஷா. நீலாங்கரையில் நடிகை கீர்த்தி சுரேஷ் வாக்கு செலுத்தினார். இந்த தேர்தல் மிகவும் எக்ஸைட்டிங்கான தேர்தலாக உள்ளது. சமூக வலைதளத்தின் ஆதிக்கம் அதிகமாக வெளிப்படுவதாக வாக்களித்த பின்னர் சிவகார்த்திகேயன் பேட்டி. ரொம்ப எக்ஸைட்டிங்கான தேர்தலாக தான் எல்லாருக்குமே இருக்குன்னு நான் நம்புறேன். அண்ட் இதை பத்தி இப்போ இந்த தேர்தல்லாம் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா சோசியல் மீடியாவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிற தேர்தலா நான் பாக்குறேன். நான் சென்னை தீநகரில் மனைவி ஜோதிகாவுடன் வாக்களித்தார் நடிகர் சூர்யா. அட்லி, பிரதீப் ரங்கநாதன் உள்ளிட்டோரும் ஜனநாயக கடமையாற்றினர். மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட தேர்தலில் மாலை 3 மணி அளவில் 78.77% வாக்குகள் பதிவு. மாநில தேர்தல் வரலாற்றில் அதிக அளவு வாக்குப்பதிவு என்ற சாதனை படைக்கப்பட வாய்ப்பு. மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு பெரும்பாலும் அமைதியாக நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் தகவல். சில இடங்களில் மட்டும் கட்சி தொண்டர்களிடையே மோதல், கல்வீச்சு, தடியடி. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி பகுதியில் புகுந்த யானை. மக்கள் வீதியில் ஆழ்ந்த நிலையில் வனத்துறையினரின் உதவியுடன் விரட்டியடிப்பு. மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு அதிகரித்திருப்பது ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி என்று பிரதமர் மோடி பேச்சு. வன்முறைகள் 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்திருப்பதாகவும் குறை. நாட்டு மக்களுக்கு எரிபொருள் மற்றும் உரம் கிடைப்பதை உறுதி செய்வதில் மத்திய அரசு தோல்வி. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சனம்.